ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் எப்படி சால்வ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தட் அந்த கொஸ்டின் என்னது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். First question, Ram is 7 times as old as his daughter Nandini. After 5 years, he will be 5 times as old as his daughter. What are their present ages? இந்த கேள்வியில ராமோட ஏஜும் நந்தினியோட ஏஜும் நமக்கு தெரியாது. ராமோட ஏஜ் வந்து 7 டைம்ஸ் நந்தினி ஏஜ்ன்றது மட்டும்தான் தெரியும். இப்போ நந்தினியோட ஏஜ் நம்ம எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ராமோட ஏஜ் வந்து ஆஸ் பர் கொஸ்டின் 7x ஆயிடும். ஏன்னா ராம் இஸ் 7 times as old as his daughter நந்தினின்னு தான் கொடுத்துருக்கு. இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ பெர்சன்டேஜ் வந்து நந்தினியோட எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் படி ராம் வந்து 7x ஆகிடும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஆஃப்டர் 5 years he will be 5 times as old as his daughter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 years நந்தினிஸ் ஏஜ் வில் பி x plus 5. எக்ஸ்ன்றது பெர்சன்டேஜ், 5 வருஷம் கழிச்சுன்னா x plus 5 ஆகிடும். அப்போ ராமோட ஏஜ் வந்து 7xன்றது இப்போ பெர்சன்டேஜ் நம்ம அசியூம் கொஸ்டின் படி பார்த்துருக்கோம். அப்போ ராமோட ஏஜ் வந்து 7x plus 5 அப்படின்னு ஆகிடும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years கழிச்சு 5 மடங்கு ஆகிடும். அதாவது டாட்டரோட ஏஜ் வந்து ராமோட ஏஜ் வந்து அவரோட டாட்டரோட 5 மடங்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. அப்போ 5 into x plus 5 is equal to 7x plus 5. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ 5x plus 25 is equal to 7x plus 5. நான் உள்ள 5 மல்டிப்ளை பண்றேன். 2x is equal to 20 வரும். x is equal to 10 வரும். நம்ம இப்போ x என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், நந்தினியோட ஏஜ்ன்றது x அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஏஜ். அப்போ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் நந்தினி வந்து 10 years. வாட் ஆர் தேர் பெர்சன்டேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் நந்தினி வந்து 10 years. ராமோடைய ஏஜ் வந்து 7 times நந்தினி ஏஜ் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராம் இஸ் 7 times as old as his daughter நந்தினி. அப்போ நந்தினியோட பெர்சன்டேஜ் 10னா ராமோடைய பெர்சன்டேஜ் வந்து 7 into 10 70. ஸோ நம்ம கன்க்ளூஷன் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் நந்தினி இஸ் 10 years அண்ட் பெர்சன்ட் ஏஜ் ஆஃப் ராம் இஸ் 70 years. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன். Second question, a circular ground of radius 7 meter has a path of width 7 meter around on its outside. The area of the path is approximately equal to. First நம்ம வந்து given எழுதிக்கலாம். Radius of circular ground 7 meter, width 7 meter around its outside அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பாத் கேட்குறாங்க. இப்போ width வந்து 7 meter around its outside கொடுத்துட்டாங்க. ரேடியஸும் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கிரவுண்ட் கிவன் 7 மீட்டர் வந்து இன்னர் ரேடியஸ்னு அர்த்தம். அதனால தான் விட்த் தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னர் ரேடியஸ் வந்து 7 மீட்டர். அப்போ அவுட்டர் ரேடியஸ் என்னவா இருக்கும், விட்த் 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது கூட சேர்ந்து இன்னர் ரேடியஸ் ஆட் பண்ணால் அவுட்டர் ரேடியஸ் கிடச்சிடும். இது ஒரு சர்க்குலர் கிரவுண்டு வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி. அதில் ஒரு பாத் இருக்குது. அந்த பாத்தோட விட்த் வந்து 7 மீட்டர் கொடுத்துட்டான், ரேடியஸ் 7 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா இன்னர் ரேடியஸ் 7 மீட்டர், அவுட்டர் ரேடியஸ் அந்த விட்டையும் சேர்த்துக்கணும். ஸோ 7 + 7 மீட்டர் வந்து 14 மீட்டர் தான் வந்து அவுட்டர் ரேடியஸ். இப்போ ஏரியா ஆஃப் பாத் என்ன அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கேள்வி. இதுக்கு எதுக்கு அவுட்டர் ரேடியஸ் தேவைன்னு நான் சொல்கிறேன். ஏரியா ஆஃப் பாத் ஃபார்முலா எப்படி நம்ம இந்த இடத்துல கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள். கேள்வி வந்து சர்க்குலர் கிரவுண்டு. ஸோ ஏரியா ஆஃப் பாத்தோடைய ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள். இப்போ அவுட்டர் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அவுட்டர் ரேடியஸ் தேவை. அதனால தான் 7 + 7 is equal to 14 மீட்டர் அப்படின்னு போட்டோம். 7ன்றது இன்னர் சர்க்குலர் ரேடியஸ், இன்னொரு 7 வந்து விட்த் ஆஃப் த டோட்டல் சர்க்குலர் கிரவுண்டு நமக்கு கொடுத்துருக்கான். அந்த பாத்தோடைய விட்த்னு கொடுத்துருக்கான். ஸோ 7 + 7 14 மீட்டர்ன்றது அவுட்டர் ரேடியஸ். ரெண்டுத்துக்கும் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள், பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். அது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர்னு போட்டுக்கலாம். ஸோ டேக்கிங் பை காமன், பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், that is pi of 14 square minus 7 square வந்து நமக்கு கன்க்ளூஷனில் 147 பை அப்படின்னு வரும். பையோட வேல்யூ வந்து 3.14 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இல்லைனா 22/7 போட்டு கேன்சல் பண்ணால் 22 × 21 அப்படி கூட போடலாம். அதோடைய அல்டிமேட் ஆன்சர் வந்து 462 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஏரியா ஆஃப் த பாத் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 462 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுடைய சொல்யூஷன். Third question, if area of triangle is 68 square units and the vertices are
A of 6, 7, B of -4, 1 and C of A, -9 taken in order. Find the value of A. நம்ம ஃபர்ஸ்ட் given என்னன்றதை நோட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க 68 ஸ்கொயர் யூனிட்ஸ். வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க A of 6, 7, B of -4, 1 and C of A, -9 taken in order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் வந்து A வேல்யூ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் என்னன்னா half of A1 into B2 minus B3 plus A2 into B3 minus B1 plus A3 into B1 minus B2. இதில் A1, B1, A2, B2, A3, B3 வந்து இங்கே கொடுத்துருக்கிற கோஆர்டினேட்ஸோட பாயிண்ட்ஸ் அது. இப்போ A of 6, 7 அப்படின்னா அது A1, B1, B of -4, 1 வந்து A2, B2, C of A, -9 வந்து A3, B3. அதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஹாஃப் ஆஃப் A1 வேல்யூ வந்து 6. ஸோ 6 into 1 plus 9 ஏன்னா அது -9 இருக்குது B3யோட வேல்யூ. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 into 1 plus 9 ப்ளஸ் A2வோட வேல்யூ -4 ஆஃப் B3 minus B1. ஸோ -9 -7 ப்ளஸ் A3யோட வேல்யூ வந்து A into 7 minus 1 is equal to 68னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 68 that is equal to 68. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 60 plus 64 plus 6A is equal to 136 அப்படின்னு வரும். 68 into 2 வந்து இந்த பக்கம் டிவிஷன் இருக்கிற 2 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் போயிடும். 136 ஆகிடும். 124 plus 6A is equal to 136. 6Aவோட வேல்யூ 12. அப்போ Aவோட வேல்யூ வந்து 2. ஸோ கேட்டிருக்க கேள்வி வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A தான். வேல்யூ ஆஃப் A வந்து 2. ஸோ கோஆர்டினேட் Cயோட அந்த வேல்யூ வந்து C வந்து 2, -9 அப்படி வந்ததுன்னா மட்டும்தான் அந்த 3 ABC பாயிண்ட் ஜாயின் ஆகிற வர ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து 68 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின், the radius of the wheel is 1.75 meter. How many revolutions will it make in traveling 11 kilometer? Given வந்து radius of the wheel 1.75 meter. How many revolutions will it make traveling 11 kilometer அப்படின்னா distance 11 kilometer தெரிஞ்சிருச்சு. that is equal to 11,000 meters அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா ரேடியஸ் மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வந்து 11,000 மீட்டர். எத்தனை ரெவல்யூஷன்ஸ் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது வந்து வீல்னால சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டால் நமக்கு ரெவல்யூஷன் கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.75 மீட்டர் அப்படின்ட்டு. தேர்ஃபோர் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 10.99 அது வந்து 11 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 11 மீட்டர். நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 11 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அது 11,000 மீட்டராக மாற்றிட்டோம். நம்ம கேட்குறது எத்தனை ரெவல்யூஷன்ஸ் அது வந்து மேக் பண்ணும் ஸோ தட் அந்த 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் கேள்வி. ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். நான் சொன்ன மாதிரி அதுதான் ஃபார்முலா. ஸோ 11,000 டிவைடட் பை 11 வந்து 1000. தேர்ஃபோர் ஒரு வீல் ரேடியஸ் ஆஃப் த வீல் கொடுத்துட்டாங்க 1.75 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு வீல் வந்து 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1000 ரெவல்யூஷன்ஸ் மேக் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட சொல்யூஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், the marked price of the bicycle is 1,700. If the company gives 10% discount, then selling price of bicycle is. இந்த கேள்வியில் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க பைசைக்கிளோடது 1,700ன்னு. டிஸ்கவுண்ட் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது தான் வந்து கேள்வி. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 1,700, டிஸ்கவுண்ட் 10%. இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம வந்து குறைக்கணும் மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ 1,700 into 10/100 is equal to 117 வரும் அப்பான் கேன்சலேஷன். டிஸ்கவுண்ட்ன்றதுனால 170 வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்டிங் 170 from 1,700 we get 1,700 minus 170 that is 1,530 வரும். இதுதான் வந்து selling price of the bicycle after discount. So selling price of the bicycle is 1,530. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 5 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த 5மே வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னன்றதை சொல்லுங்கள். எத்தனாவது கொஸ்டின் என்ன டவுட்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து வர வீடியோவில்
அந்த கொஸ்டின் நான் மறுபடியும் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டவுட்டையும் சேர்த்து கிளியராக சால்வ் பண்ணி எப்படின்னு சொல்லித்தரேன். பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.